This video is sponsored by GenReviews. genreviews.online இந்த வெப்சைட்டில் எல்லா விதமான ரிவ்யூஸும் இருக்குது. நீங்கள் தேவைன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்ஐசியில் எப்படி நம்ம யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் ஒரு பாலிசி எடுத்திருந்தேன். நான் எப்படி என்னோடய யூசர் ஐடியை க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக பதிவு பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்ஐசின்னு டைப் பண்ணலாம். ஓகே, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இந்தியா வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆப்ஷன்ஸ் இந்த 3 கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் இருக்கும் கீழே. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கேட்கும், எக்ஸ்டர்னல் லிங்க் போகுது அப்படின்ட்டு. ஓகே சொல்லணும். ஓகே, இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி தான் இருக்கும் பேஜ். அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். லாகின் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து யூசர் ஐடி, இமெயில், மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு அந்த மாதிரி கேட்குது. மேலே வந்து ஓடிபி கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து லாகின் கொடுக்கலாம். எரர் மெசேஜ் இது நம்ம என்ன பண்ணணும்னா நியூ யூசர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம பாலிசி நம்பரு, இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வித்தவுட் டேக்ஸு, அப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் ஃபில் பண்ணணும். கீழே வந்துட்டு மேல், ஃபீமேல் அது செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நம்ம மொபைல் நம்பர் போடணும். அதுக்கப்புறம் மெயில் ஐடி, நம்மளோட மெயில் ஐடி ஃபில் பண்ணிக்கணும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா பேன் கார்டு டீட்டெயில், பாஸ்போர்ட் நம்பர் அதெல்லாம் வந்துட்டு கம்பல்சரியாக கொடுக்கணும் இல்லை, பட்டு கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அப்புறம் கீழே அந்த ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்கணும். நம்ம இப்போ கிளிக் பண்ணியாச்சு, ப்ரொசீட் கொடுக்கலாம். ஓகே, ப்ரொசீட் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். அதில் மொபைல் நம்பரு, இமெயிலு, பேன் கார்டு டீட்டெயில்ஸு அதெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எஸ்ஸு கொடுக்கணும் அதில். ஓகே, எஸ் கொடுத்தாச்சு. எஸ் கொடுத்தோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். அதில் we have migrated to the new portal and as security measure you are required to re-verify your details. You can re-verify your details by clicking on the verification link sent to your email ID after completion of registration verification process. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போயிருக்கு, அதை கிளிக் பண்ணி நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்துச்சு. அதனால் நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கைட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களேவும். பாஸ்வேர்டு வந்துட்டு மினிமம் 6 கேரக்டர் இருக்கணும், மேக்ஸிமம் 16 கேரக்டர் இருக்கலாம். அப்புறம் அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸு, 1 லோவர் கேஸு, 1 நியூமரிக்கு, 1 ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கணும். என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணணும் அது மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் பேர் வந்துட்டு யூஸ் ஆகிருக்கக்கூடாது. அப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எனக்கான பாஸ்வேர்டை நான் செட் பண்ணிட்டேன். இப்போது சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட். நம்ம வந்துட்டு இப்போ எல்ஐசியில் நமக்கான யூசர் ஐடியை க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த யூசர் ஐடியை யூஸ் பண்ணி எப்படி லாகின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். லாகின் கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஓகே, லாகின் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் நம்ம மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்து நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி சென்ட் வெரிஃபிகேஷன் லிங்க் அந்த மாதிரி கீழே கேட்குது. யூஆர் ரிஜிஸ்டர்ட் ஆன் கஸ்டமர் போர்ட்டல் பட் வெரிஃபிகேஷன் இது கம்ப்ளீட் பண்ணணும்னு வருது. ஓகே, சென்ட் வெரிஃபிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் யுவர் ரிஜிஸ்டர் மெயில் கைண்ட்லி லிங்க் யுவர் வெரிஃபை இமெயில் ஜென்ரேட் அண்ட் ஓடிபி வெரிஃபை யுவர் மொபைல் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, என்ஹான்ஸ் சர்வீஸ் ப்ளீஸ் ரிஜிஸ்டர் யுவர் பாலிசி அண்டர் ப்ரீமியர் சர்வீஸ் இது லேட்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு இப்போது.
கொஞ்சம் டவர் கிடைக்கல, நெட் ஸ்லோவாக இருக்குது, அதனால் ரொம்ப லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நமக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்துட்டு இதில் என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுக்கணும். ஓகே, ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு, கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன். மெயில் ஐடி வந்துட்டு வெரிஃபைடு ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ மறுபடியும் லாகின் கொடுத்துக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஓடிபி ஓகே கொடுத்து லாகின் பண்ணியாச்சு. அதில் வந்து லேட்டரை கிளிக் பண்ணிக்கலாம். Security purpose, all other sessions have been terminated. If you are responsible for this action, reset password immediately, review account activity, stay vigilant and ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம யூசர் ஐடி லாகின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட பாலிசியை வியூ பண்ணி பார்க்கணும். அதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, மேலே டாப்பில் மை பாலிசின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, நம்ம மை பாலிசியை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பாலிசி டீட்டெயில்ஸ் இப்போ ஷோ ஆகுது. ஓகே, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதில் நம்ம நேமு, அப்புறம் அமௌண்ட்டு, எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதில் நம்மளோட நேம், இன்ஸ்டால்மெண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்குது. அதை பிடிஎஃப் நம்ம வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது நமக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.